ஹாய், வாங்க பூரி குருமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வடை சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு அதை வந்துட்டு கடுகு பருப்பெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். தாளிச்சிட்டு வந்து 2 சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த கடுகு பொரிஞ்சோடனே அந்த பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு ஒரு 2 வதக்கிட்டு அதுக்கப்புறமே தக்காளி சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமே தக்காளி சேர்த்தோம்னா தக்காளி இதாகாது. அதுமாதிரி சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுமாதிரி இது கொஞ்சம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இடித்து சேர்த்துக்கோங்க. 4 பல் பூண்டு, ரவுண்டு இஞ்சி போட்டு இடித்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நாங்கள் இது பேஸ்ட் இருக்கும், அப்படியே சேர்த்துக்கிட்டோம். அதுமாதிரி லைட்டாக மஞ்சள் போட்டு கிண்டிட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். ரவுண்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். அதுமாதிரி அது கொதித்தோடனே உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா கொஞ்சம் சுருக்குன்னு இருக்க மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்கு போட்டுடலாம். உருளைக்கிழங்கு வேச்சு வச்சுருக்கோம், 5 உருளைக்கிழங்கு போட்டுடலாம். அப்புறம் இதுக்கு நாங்கள் கடல மாவு போட மாட்டோம். பொட்டுக்கடலை ஒரு கரண்டி போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா நல்லா இதாயிடும். அதை ஊற்றினீங்கன்னாவே போதும், நல்லா கொஞ்சம் கெட்டியாகிடும். அவ்வளோதான். கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம்.